அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 3வது அத்தியாயமான சூரா ஆல இம்ரான் என்ற இந்த அத்தியாயத்தின் 34வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். துர்ரியத்தம் பஅதுஹா மின் பஅதின் வல்லாஹு ஸமீஉன் அலீம். ஒரு சிறந்த சந்ததியை தேர்ந்தெடுத்தான். அதில் சிலரைச் சேர்ந்தவர். அவர்கள் அனைவரின் கொள்கையும் ஒன்றே. அல்லாஹ் நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். இது காலத் இம்ராஅத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மா பத்னி முஹர்ரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இம்ரானுடைய மனைவி, என் இறைவா, நிச்சயமாக நான் என் வயிற்றில் உள்ளதை அர்ப்பணிக்கப்பட்டதாக உனக்கு நேர்ச்சை செய்தேன். ஆகவே அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீதான் நன்கு செவியுறுபவன், மிக அறிந்தவன் என கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. فَلَمَّا وَضَعَتْهَا قَالَتْ رَبِّ إِنِّي وَضَعْتُهَا أُنْثَى وَاللَّهُ أَعْلَمُ بِمَا وَضَعَتْ وَلَيْسَ الذَّكَرُ كَالْأُنْثَى وَإِنِّي سَمَّيْتُهَا مَرْيَمَ وَإِنِّي أُعِيذُهَا بِكَ وَذُرِّيَّتَهَا مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. இம்ரானுடைய மனைவி அவளை பெற்றெடுத்த போது, என் இறைவா, நிச்சயமாக நான் அவளை பெண்ணாக பெற்றெடுத்தேன். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் மிக அறிந்தவன். பெண்ணை போன்று ஆணில்லை. நிச்சயமாக நான் அவளுக்கு மரியம் என பெயரிட்டேன். நிச்சயமாக நான் அவளையும் அவளுடைய சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்னை கொண்டு பாதுகாக்கிறேன் என கூறினாள். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனி வஅம்பதஹா நபாதன் ஹஸனா வகஃபலஹா ஜக்கரியா குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா கால யா மர்யமு அன்னா லகி ஹாதா قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. ஆகவே அவளுடைய இறைவன் அழகிய ஏற்பாக அவளை ஏற்றான், அழகிய வளர்ப்பாக அவளை வளர்த்தான். ஜக்கரியாவை அவளுக்கு பொறுப்பாளராக்கினான். ஜக்கரியா மாடத்தில் அவளிடம் நுழையும் போதெல்லாம் ஓர் உணவை அவளிடம் பெற்றார். மரியமே, எங்கிருந்து உனக்கு இது வருகிறது என கூறினார். இது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. நிச்சயமாக அல்லாஹ்தான் நாடுகிறவருக்கு கணக்கின்றி வழங்குவான் என கூறினாள். هنالك دعا زكريا ربه قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. அவ்விடத்தில் ஜக்கரியா தன் இறைவனை பிரார்த்தித்து, என் இறைவா, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை தா. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவன் என கூறினார்.
فنادته الملائكة وهو قائم يصلي بالمحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمات من الله وسيدا وحسورا ونذيرا من الصالحين. ஆகவே அவர் மாடத்தில் நின்று தொழுது கொண்டிருக்க அவரை வானவர்கள் அழைத்தார்கள். அல்லாஹுவின் ஒரு வாக்கியத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக, தலைவராக, இன்பத்தை துறந்தவராக, நபியாக, நல்லோரை சேர்ந்தவராக யஹியா என்ற ஒரு மகவை கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு நற்செய்தி கூறுகிறான். கால ரப்பிஜ் அல்லி ஆயா கால ஆயாத்துக அல்லா துகல்லிமன் நாஸ ஸலாஸத ஐயாமின் இல்லா ரம்ஸா வதுகுர் ரப்பக கஸீரன் வஸப்பிஹ் பில் அஸிய்யி வல் இப்கார். என் இறைவா, எனக்கு ஒரு அத்தாட்சியை ஆக்கு என்று ஜக்கரியா கூற, அத்தாட்சி சாடையாக தவிர 3 நாட்கள் மக்களுக்கு நீர் பேசாமல் இருப்பதாகும். இறைவனை அதிகம் நினைவு கூறுவீராக, மாலையிலும் காலையிலும் அவனை துதித்து தூய்மைப்படுத்துவீராக என்று அல்லாஹ் பதில் கூறினான். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ அஸ்தஃபாக் வதஹ்ஹரிகி வஸ்தஃபாகி அலன் நிசாஇல் ஆலமீன். வானவர்கள் கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்தான், உம்மை பரிசுத்தப்படுத்தினான், அகிலத்தார்களின் பெண்களை விட உம்மை தேர்ந்தெடுத்தான். யா மரியமுக்துனி வ யா மரியமுக்னுதி யா மரியமுக்னுதி லி ரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராக்கிஈன். மரியமே, இறைவனுக்கு பணிவீராக, சிரம் தாழ்த்துவீராக, தொழுகையில் குனிபவர்களுடன் குனிவீராக. தாலிக மின் அம்பாஇல் கைபி நூஹிஹி இலைக் வமா குன்த லதைஹிம் இது யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம வமா குன்த லதைஹிம் இது யஹ்தசிமூன். நபியே, இவை மறைவான செய்திகளிலிருந்து உள்ளவை. இவற்றை உமக்கு வஹி அறிவிக்கிறோம். மரியமை வளர்க்க அவர்களில் யார் பொறுப்பேற்பது என்று அறிய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை ஆற்றில் எறிந்தபோது நீர் அவர்களிடம் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் தர்க்கிக்கும் போது நீர் அவர்களிடம் இருக்கவில்லை. இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமு இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமாத்தின் மின்ஹு இஸ்முஹ் அல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆখিরাতি வ மினல் முகர்ரபீன். மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து ஆகுக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உமக்கு ஒரு குழந்தையை அளிக்க நற்செய்தி கூறுகிறான். அதன் பெயர் அல் மசீஹ் ஈசா இப்னு மரியம் ஆகும். அவர் இம்மை மறுமையில் கம்பீரமானவராகவும் அல்லாஹுவிற்கு நெருக்கமானவர்களிலும் இருப்பார் என்று வானவர்கள் கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.